உண்மையிலே தூக்கி எடுத்தீங்களா? இல்ல என்னால முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங். அப்படியா? பார்த்தாலே தெரியுது இல்ல. மசில்ஸ் பாருங்க. ப்ளீஸ். இல்ல அவ்வளவு இல்ல. அதோட மேக்கிங் வீடியோ விட்டுருக்கோம், ஆமா. பார்த்துருக்கேன். This is like more tough. வேற என்ன வேணாலும் பண்ணலாம். குக்கிங் பண்ணலாம், க்ளீனிங் பண்ணலாம், மாப் எல்லாமே. குக்கிங்க்கு அப்புறம் பாத்திரம் வாஷிங் இல்லையா? என்னோட ஃபேவரட் அதான். இல்ல ஏன்னா நான் நிறைய கிரிக்கெட் ஆடும்போது நிறைய இடத்துல தனியா தங்குவேன். ஸோ என்னோட வேலையை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லா பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கரெக்டா கிளீனா வச்சுக்கிறது. பால் பாத்திரம் கழுவீங்களா? எல்லாத்தையும் கழுவி. என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு டாட்டர் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எப்படி பாத்துக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு டயர்ட் ஆகுது. எப்படி நாள் ஃபுல்லா ஒரு குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க, என்னையும் பாத்துக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஜாப்னு சொல்லலாம் அது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். நம்ம வந்து அவங்கள எவ்வளோ சொன்னாலும் கம்மி. உண்மையான லைஃப்ல நிறைய அழுவேன். ஸோ வென் ஐ எம் லைக் தட் இன் மை ரியல் லைஃப், நான் ஏன் அதை ஸ்க்ரீன்ல கொண்டு வரதுக்கு யோசிக்கணும்? என் லைஃப்ல எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு மாடு மேய்ச்சி தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு வேர்ல்டோட டாப் பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் என்னோட குடும்பத்தையே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. அப்படி என் லைஃப்ல இருக்கும்போது அதை நான் ஏன் சினிமால காட்டுக்கூடாது? என் அப்பா அம்மா என் கையில இருந்து ஒரு காசு கூட வாங்க மாட்டேன். அவருக்கு ஒரு ப்ரைட் இருக்கு, ஒரு செல்ஃப் ப்ரைட் இருக்கு. நான் சின்னதா வீட்டு போகும்போது கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவருக்கு ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. அது என்னன்னா நான் ஹாப்பியா இருக்கணும். 1000 தான் இருந்தாலும் பொண்டாடி துணியை துவைக்கிறான், பொண்டாடி பாவாடியை துவைக்கிறான், இந்த மாதிரியான டேக்லைன்ஸ்லாம் கொடுத்துருவாங்கன்னு. சொசைட்டியோட பார்வை மாறினாலே போதும். டோன்ட் ஜட்ஜ் எனிதிங், லிவ் அண்ட் லெட் லிவ். உங்க 2 பேருக்கு ஒரு பாத்திர கழுவ சேலஞ்சு நாங்கள் வைக்க போறோம். Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 04445454545. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Presents Vishnu Vishal and Aishwarya Lakshmi Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mabel, South India's most celebrated women's wear brand. Powered by Darling. டார்லிங் ஏசி திருவிழா. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. i5 ப்ராப்பர்ட்டிஸ், i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். திங்க் ஹை, அச்சீவ் ஹை. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. வெக்யூரா, அட்வான்ஸ் சயின்டிபிக் ஸ்லிமிங், நோ பெயின் நோ சர்ஜரி. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி. ஸோ வெல்கம் டு கலாட்டா சார். பயங்கரமா வழக்கமா ஹீரோயின்ஸை பார்த்து தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க, எனக்கு உங்களை பார்த்து சொல்லணும்னு தோணுது. ஸோ பசங்களுக்கு ஒரு தனி கான்ஃபிடன்ஸ் இருக்கும். தேங்க்யூ இல்ல ஸோ இது சொல்லுவாங்கல்ல சார், என்ன இது சட்டை டிஷர்ட் இது போடணுமான்னு, நம்ம உண்டாக்குறது தான் ஸ்டைலு. நான் வந்து கொஞ்சம் கேஷுவலாக இருக்கணும்னு நினச்சேன், ரொம்ப ஃபார்மலாக இல்லாமல். சரி எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு பதிலாக நம்ம ஊர் ஒரு அட்டையரில் வந்து அது ஒரு ட்ரெண்டியாக எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். தெரில எப்படி இருக்கு. இல்ல நல்லா இருக்கா? தேங்க்யூ. சூப்பர். அண்ட் உங்க ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் சொல்லல பசங்களும் சொல்ல. ஆமா தானேப்பா? சொல்லிட்டு தெரியல. இல்ல உண்மையிலேயே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல சொல்ல வேணாம். ஓகே, ஸோ கட்டா குஸ்தி ஃபர்ஸ்ட் இந்த போஸ்டரை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு ஆர்வம். இது உண்மையிலேயே தூக்கி எடுத்தீங்களா இல்லையா? அதோட மேக்கிங் வீடியோ விட்டுருக்கோம், பார்த்துருக்கேன். அதில் ஆமா அதுவும் இல்ல என்னால முடியாது. ரொம்ப ஸ்ட்ராங். அப்படியா? லைக் பார்த்தாலே தெரியுது இல்ல. ஆமா, ஆப்வியஸ்லி. மசில்ஸ் பாருங்க ப்ளீஸ். எங்க அவர் மசில்ஸ் பாருங்க, நீங்க தான் மசில் போட்டு அடிக்கிறீங்களா எல்லாரையும்? இல்ல அவ்வளவு இல்ல. உண்மையே சொல்லணும்னா பசங்க கிட்ட தனிப்பட்ட முறையில கேட்டா நிறைய பேருக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருக்க பிடிக்கும், பசங்களுக்கு ஜாலியா வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்கும். ஆனா வெளியில இந்த சமுதாயம் என்ன பண்ணுது நம்மள? பசங்கன்னா நீ ஸ்கூல் முடிச்சுனே காலேஜ் போனோம், காலேஜ் முடிச்சுனே வேலைக்கு போனோம், வேலைக்கு முடிச்சு வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்குறோன்ற அந்த ஒரு சர்க்கிள்லயே மாட்டிக்கிறாங்க. அதுதான் இந்த படம். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஒருத்தன் வந்து அப்படி வாழணும்னு நினைச்சானா எப்படி சொசைட்டி அவனை பாக்குதுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து இந்த படத்துல வந்து நாங்க காமிச்சோம். எவ்வளவு ஜாலியா இருக்கும் சார் ஹவுஸ் ஹஸ்பண்ட். ஒரு ஆளு உங்களை சொல்றாங்க 4 மாசம் உங்களுக்கு வந்து காசுலாம் கொடுத்துறாங்க, ஜாலியா வீட்டுல இருக்கணும் சார். இல்லங்க, அதுதான் ஐ வாண்ட் டு டெல் தட். ஓகே, ஆக்சுவலா இந்த படத்துல வந்து எனக்கு சில சீக்வன்சஸ் இருந்தது. வீட்டை கூட்டுற மாதிரி, மாப் போடுற மாதிரி, காய்கறி வெட்டுற மாதிரி கஷ்டமான வேலைகள் இது எல்லாமே. அப்போ என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தன் வந்து பயங்கர ஸ்டைலா இப்படி எடுத்து இதெல்லாம் பண்ணா. நான் சொன்னேன், என்ன இவ்வளோ ஜாலியாக யார் பண்ணுவாங்க இந்த வீடு வேலை? பண்ணி பார்த்துருக்கேன் லைஃப்பில் அப்படின்ட்டு. டு யூ நோ எனி ஒன் ஹூ டஸ் இட் லைக் தட்?
ஏதாவது இன்னும் டெய்லி பண்ற ஒரு விஷயம் இவ்வளோ ஜாலியாக பண்ண முடியுமா? இதுல என்ன அப்போ நீ காட்டுறது விஷுவல் எப்படி இருக்குன்னா, இது கஷ்டமே கிடையாது, இது ரொம்ப ஜாலியான வேலை. ஆனால் நியாயமா இது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ நம்ம சொல்றோம், இப்போ நீங்களும் சொல்றீங்க ஜாலியாக வீட்டில் இருக்குது, அது கிடையாது. அது ஒரு தனி அதுக்கு ஒரு தனி டெடிகேஷன் வேணும், அதுக்கு ஒரு தனி எஃபர்ட் வேணும். அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அந்த படத்திலே சொல்லியிருப்போம், ஹவுஸ் ஹஸ்பண்டுங்கிறது இல்லை வீடு வேலை பார்க்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது ஜாலி கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நான் பார்க்குறேன், என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு டாட்டர் பிறந்திருக்காங்க. ஸோ அவங்கள வந்து எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பார்க்கும்போது எனக்கு டயர்ட் ஆகுது. அண்ட் அது யோசிச்சு பார்க்கும்போது எப்படி நாள் ஃபுல்லாக ஒரு குழந்தைய பார்த்துட்டு இருக்காங்க, நாள் ஃபுல்லாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறாங்க, என்னையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட், என்ன சொல்கிறது, அது ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்ட் ஜாப்னு சொல்லலாம் அது. அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு தம். நம்ம வந்து அவங்கள எவ்வளோ சொன்னாலும் கம்மி. நம்ம அம்மா எல்லாரும் நம்ம நினச்சி பார்ப்போம் இந்த மாதிரி சொல்லும்போது பேசும்போது. ஸோ எல்லா அம்மாவும் வந்து உண்மையாகவே பயங்கரமான, எங்களோட பழைய ஜென்ரேஷன் அம்மாக்கள்லாம் வந்து பயங்கரமா அவங்கள செல்யூட் தான். அவங்க சொல்லியும் காட்ட மாட்டாங்க, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா காலையில. அது அவங்க யாருமே சொல்லி காட்டினதே இல்லை. they do ரொம்ப ஹாப்பியா பண்ணுவாங்க தன் குடும்பத்துக்காக. இப்போ ஒரு மீம், அதனால தான் நான் சொன்னேன் அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட, நான் அதை மாதிரி பண்ண மாட்டேன், அது ஒரு கஷ்டமான வேலை, நான் வந்து ரொம்ப ஸ்டைலாலாம் பண்ண மாட்டேன், அது நியாயமா என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவேன். இது ரொம்ப கஷ்டமான வேலை சார். அதுல வீடு துடைக்கிறதா இல்ல இந்த பாத்திரம் தேய்க்கிறதா, விச் இஸ் லைக் மோட்டிவ். எனக்கு சாரி சார், ஐ அம் ஆன்சரிங் திஸ். வேற என்ன வேணாலும் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம், கிளீனிங் பண்ணலாம், மாப் எல்லாமே. பட் ஆனா அந்த பாத்திரம், குக்கிங்க்கு அப்புறம் பாத்திரம் வாஷிங் இல்லையா, என்னோட ஃபேவரட் அதான். அப்படியா? அது ஒரு மாதிரி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங் ஜாப் ஆயிடுச்சா? கெமிஸ்ட்ரி இல்ல, ஏன்னா நான் நிறைய கிரிக்கெட் ஆடும்போது நிறைய இடத்துல தனியா தங்குவேன். ஸோ என்னோட வேலையை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லா பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு கரெக்டா கிளீனா வச்சுக்கிறது. அந்த பால் பாத்திரம் கழுவீங்களா? எல்லாத்தையும் கழுவேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா. அதுக்கப்புறம் துணி துவைச்சிருக்கேன் என் லைஃப்ல. நாங்க நிறைய ஸ்டேட் மேட்ச் எல்லாம் போகும்போது பேட்டா கொடுப்பாங்க. அந்த பேட்டா மிச்சப்படுத்துறதுக்காக எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா, சரி நம்ம லாண்ட்ரியில போடுவானா, 5 ரூபாய் பேக்கெட் வாங்கி நம்மளே ஊற வச்சு நம்மளே துவைச்சு, ஸோ இதெல்லாம் என் லைஃப்ல பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பாத்திரம் கழுவுறது ரொம்ப பிடிக்கும். சூப்பர். உங்க 2 பேருக்கு ஒரு பாத்திரம் கழுவ சேலஞ்சு நாங்க வைக்க போறோம்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. எத்தனை பசங்க வீட்டுல துணி துவைச்சு அவங்க ஒய்ஃபோட நைட்டி எடுத்து போய் மாடியில காய வைக்க முடியும்? அவங்களோட மைண்ட் தாட் எப்படி இருக்கும்? ஐயோ பக்கத்து வீட்டில் பார்த்தா அவன் என்ன சொல்லுவான், என்ன 1000 தான் இருந்தாலும் பொண்டாடி துணியை துவைக்கிறான், பொண்டாடி பாவாடியை துவைக்கிறான், இந்த மாதிரியான டேக்லைன்ஸ்லாம் கொடுத்துருவாங்கன்னு. இது வந்து எவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, அது ரொம்ப குரூஷியலாக இருக்குல்ல. என்னடா இது, நம்மளுக்கு பிடிச்சதே பண்ண முடியல, இந்த சொசைட்டிக்காக வாழறது. ஸோ என்ன விஷயங்கள் நிறைய மாறினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சொசைட்டியோட பார்வை மாறினாலே போதும். ஸோ அது நாட் ஜஸ்ட் அபவுட் திஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை டைப் காஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். இதுனா இப்படி தான், இதுனா இப்படி தான். எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது. லைஃபே நிரந்தரம் இல்லை. நம்ம இருக்க போகிறோம், ஒரு நாள் காணாமல் போக போகிறோம். அப்படி இருக்கிற ஒரு லைஃப்பில் எதுக்கு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்? ஸோ டோன்ட் ஜட்ஜ் எனி திங், டோன்ட் ஜட்ஜ் எனி ஒன், லிவ் அண்ட் லெட் லிவ். இதுதான் நம்ம மோட்டோவாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரைட் சூப்பர் சார். ஏன்னா இப்போ நிறைய படங்களில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து லைக் நீங்கள் வந்து இப்படி ரொம்ப பணக்கார விட்ட பையன், சொஃபஸ்டிகேட்டட் பையன், அந்த மாதிரி உங்கள் கேரக்டர் இருக்காது. நீங்கள் வந்து பயங்கரமாக எங்கள் கூட கனெக்ட் ஆவீங்க. நிறைய அழுகிற சீன்ஸ் வந்து நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அது வந்து பர்சனலாக எங்களுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகும். குறிப்பாக இந்த ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் நிறைய விஷயத்தில் கூட ஆண்களை மன்னிச்சிருவாங்க. இந்த அழுதா வந்து ரொம்ப இதுவாக சொல்லுவாங்க, ஏடா அது பையனாக பிறந்துட்டு அழுவுறி, ஆண் ஏன்டா தண்ணினா 2 பேருக்கும் தானே வரும், ஆணுக்கு மட்டும் வராதான்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய க்ரூஷியலான ஸ்டேஜ்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. பர்சனலாக சில விஷயங்கள் நடக்கும்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்தோஷமாக நடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த அழுகை எவ்வளோ ஒரு முக்கியம். நான் வந்து உண்மையான லைஃப்பில் நிறைய அழுவேன். ஸோ வென் ஐ எம் லைக் தட் இன் மை ரியல் லைஃப், நான் ஏன் அதை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுக்கு யோசிக்கணும்? இன்னொன்று வந்து என் லைஃப்பில் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து மாடு மேய்ச்சி தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆனார். அவர் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அந்த ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்தவர். அதுக்கப்புறம் என் சிஸ்டர் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் பிட்ஸ் பிலானி, ஐஎம் அஹமதாபாத் பெங்களூரில் வந்து சீட்டு கிடச்சி பெங்களூரில் படித்து இன்னைக்கு வேர்ல்டோட டாப் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் என்னோட குடும்பத்தையே வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. சூப்பர். அண்ட் அவங்க தான் எங்களை லைஃபை காமிச்சாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் போஸ்டரில் பார்த்தீங்கன்னா பேர் இருக்கும் சுப்ரா, அவங்க தான் என் சிஸ்டர். அவங்க தான் என்னை தொடர்ந்து எல்லா படத்துல ஒரு ப்ரொடியூசராக சப்போர்ட் பண்ணுறாங்க. சூப்பர். அவங்க இல்லைன்னா நான் இல்லை, என் ஃபேமிலி இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. ஸோ என் வீட்டிலே வந்து ஒரு பெண், அவங்க தான் வந்து எங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காங்க. அப்படி என் லைஃப்லேயே இருக்கும்போது அதை நான் ஏன் சினிமாவில் காட்டக்கூடாது? அதனால தான் நான் கட்டா குஸ்தி மாதிரி படங்கள் சூஸ் பண்ணுறேன். அண்ட் என் படங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு நல்ல முக்கியமான ரோலில் தான் இருப்பாங்க. நீங்கள் எஃப்ஐஆர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அண்ட் நிறைய உண்மை ஜென்வன் இது. நான் கவர்ச்சியான சீன்ஸ் பார்த்தீங்களா எதுவுமே இருக்காது, பெருசாக டயலாக் இருக்காது. ஸோ விமென்க்கு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறது என் வீட்டிலே எனக்கு தெரியும். அதனால தான் நான் சினிமாவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ பிலீவ் சினிமா
இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள் அண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் த சொசைட்டி. நமக்கு ஒரு பெரிய இது இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதுக்காக எல்லா சினிமாவில் கருத்து சொல்லணுங்கிறது கிடையாது. பட் என்டர்டெய்னிங்கான வேலை, தப்பு சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆஹா. கடைசியா அப்பா அந்த மாதிரி ஒரு மனசு விட்டு அழுதிங்க, டு லெட் அவுட், அப்பா சூப்பரா இருக்குடா இந்த ஃபீலிங்? நான் சமீபத்தில் இரண்டு வானம் படம் பார்த்தேன். அது பார்த்துட்டு பயங்கரமாக அழுதேன் நான். ராம்குமாரோட படம். அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயங்கர ஒரு ஏதோ ஒரு பெயின் உள்ள உண்டாகிச்சு. ஏன்னா த்ரீ இயர்ஸாக அந்த ஃபிலிமில் நான் இருக்கிறேன் அண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த படத்துக்காக. அந்த படம் பார்க்கும்போது நான் பயங்கரமாக அழுதேன். ஓகே, எங்களுக்கும் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்னு கண்டிப்பாக நினைக்கிறேன். எல்லாரும் தேட்டரில் பார்க்கும்போது யூ வில் ஆல்சோ ஃபீல் தட். அந்த இமோஷன், அந்த பெயின், அந்த லவ், அது எல்லாமே அந்த படத்தில் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. சூப்பர். அண்ட் ஐஸ்வர்யா, உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமான விஷயம் ஆஸ் விஷ்ணு சார் செட், அந்த ஒரு விமன் வீட்டோட பிரெட் வின்னராக இருக்கிறது வந்து ஒரு செம்மையான விஷயம். இப்போ நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது அந்த டைமில் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப இந்த ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஒரு லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் சம்பாதிப்போம், வீட்டில் அம்மா அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வாங்கி தருவோம், அது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு நிஜ வாழ்க்கையில் நடக்காது. ஒரு 27, 28க்கு அப்புறம் அவ்வளோதான், வாங்க கல்யாணம் பண்ணுங்க, பையன் வீட்டுக்கு போங்க, இனிமேல் அதுதான் உன்னோட வாழ்க்கைன்ற மாதிரி சொல்லுவோம். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரெட் வின்னர், நீங்கள் நினச்சா நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எப்போ, அம்மா அப்பாவுக்கு இது நான் பண்ணி கொடுத்தேன்ப்பா, நான் சம்பாரிச்சு நான் வாங்கி கொடுத்தேன் எங்கள் அம்மா அப்பாவுக்கு? சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என் அப்பா அம்மா என் கையில இருந்து ஒரு காசு கூட வாங்க மாட்டேன். இன் அ குட் வே. ஏன்னா அவர் 2 பேரும் கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ். அப்படியே இப்போ ரிட்டையர்டு. ஆனால் அவருக்கு ஒரு ப்ரைடு இருக்குது, ஒரு செல்ஃப் ப்ரைடு இருக்குது. நான் சின்னதாக வீட்டு போகும்போது கொஞ்சம் தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பேன். அதெல்லாமல் தே ஆர் வெரி செல்ஃப் சஃபிஷியன்ட். அந்த ஏஜ்லேயும் அவருக்கு என்ன தேவையோ அது அவராலே, அதுதான் அவருக்கு பிடிக்கும். நான் நிறைய வாட்டி புஷ் பண்ணி பார்த்துட்டேன். அம்மா எனக்கு இந்த சாரி வாங்கி கொடுத்தேன், எனக்கு அது வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி நான் வாங்கி கொடுத்துருக்கேன். அம்மாவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அது அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிக்கிற விஷயம் அவரை ஃப்ரீயாக விடணும். அது நான் கொஞ்சம் லேட்டாக கற்றுக்கிட்டேன். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவருக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு எனக்கு லேட்டாக தான் தெரிஞ்சது. அது என்னன்னா, நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் சேஃபாக இருக்கணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும், என் லைஃப்பில் மென்டல் இஷ்யூஸ் அந்த மாதிரி அது மென்டல் ப்ரெஷர்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இதுதான். ஸோ என் லைஃப்பில் that learning gave me a lot of happiness and peace. இது இல்லாமல் I think I want to add, like because sir said about sister and wife and all that. என் வீட்டில் என் அம்மா எப்படின்னா ரொம்ப ஒரு அயன் மூமெண்ட் மாதிரி. அவர் என்ன ஒரு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஷீ ஹேஸ் டாட் மீ, ஆக்சுவலி ஷி ஹஸ் ஸ்டார்டட் டீச்சிங் மீ சின்ன வயசுலேருந்தே டு பி செல்ஃப் சஃபிஷியன்ட். அது எனக்கு தெரிஞ்சு இப்போவும் எனக்கு ரொம்ப உதகுற அது. இட் இஸ் ஹெல்பிங் மீ அ லாட் டு டேக் டெசிஷன்ஸ் இன் லைஃப், நாட் பி அஃப்ரேட். எனக்கு என்ன வேணுமோ அது பண்ணுறதுக்கு எனக்கு நான் போதும், இன்னொரு ஆளோட தேவையே இல்லை. தட் மை மதர் டாட் மீ. ரைட் 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 சார். நீங்கள் உங்கள் அக்காவுக்கு, ஏன்னா நீங்கள் அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக அக்காவுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது இதெல்லாம் சர்ப்ரைஸ் அது மாதிரி இருக்கா? எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. லைக் ஓகே, ஒரு கிஃப்ட்டு அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ண முடியல. பட் ஐ திங்க் எங்கள் அக்காவுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு எப்போவுமே ஒவ்வொரு வாட்டியும் நினைக்கிறது என்னென்னா, அவங்க வந்து எங்களை அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்னா, என் அண்ணன் நல்லா வளர்ந்துடணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதை நான் பண்ணிட்டாலே எனக்கு தெரிஞ்சு எங்கள் அக்காவுக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட் நான். ஸோ அது வந்து நான் தொடர்ந்து ஒவ்வொரு படத்தில் அந்த முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸில் ஒவ்வொரு படமும் வந்து வரும்போது எப்படியாவது ஜெயிச்சிடணும். நீங்கள் தான் வசூலாக எடுத்து கொடுத்துறீங்க அக்காவுக்கு. வசூலை தாண்டி சினிமாவில் வசூலுங்கிறது அது இது ஒரு பிஸ்னஸ், ஒரு பை ப்ராடக்ட். ஒரு படம் வந்து பயங்கரமாக ஜெயிக்கும், இன்னொரு படம் மீடியமாக ஜெயிக்கும், ஒரு படம் ஜெயிக்காது. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸ். இது லாஞ்சிவிட்டியாக தான் பார்க்கணும் தவிர்த்து ஒரு படமாக பார்க்க முடியாது. அவங்களுக்கு நான் இன்னும் நிறைய பணம் திருப்பி கொடுக்கணும். ஆனால் அவங்க அது என்னைக்கு வரைக்கும் கேட்டது கிடையாது. கரெக்டாக பண்ணு, எப்போ நீ பெருசாக ஜெயிக்கிற அப்போ பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லவ் பண்ணுற ஒரு அக்காவுக்கு நான் திருப்பி கொடுக்கணுங்கிறது நினைக்கிறது சக்ஸஸ் தான். அவ்வளோதான். என் குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நான் நினைக்கிறேன். நைஸ் நைஸ் நைஸ். சரி, அப்படி பார்க்கும்போது ஆக்சுவலி பார்ட் 1 அப்போயே உங்ககிட்ட நிறைய பேர் கேட்டாங்க சார். என்னென்னா சார், இப்போ காலங்காலமாக தமிழ் சினிமாவில் எப்படி ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து ஹீரோ தான் வந்து காப்பாற்றணும், அது 20 ரவுடியாக இருந்தாலும் சரி, 30 ரவுடியாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீனில் இவங்க உங்களை காப்பாற்றுவாங்க. அதுவும் வந்து ஒரு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, ஒரு எப்படி சொல்கிறது, சூப்பரான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ தொடர்ந்து பார்ட் 2 இதில் என்ன விஷயம் வந்து இங்கே ஓகே, இதில் இதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, பார்ட் 2ல் இன்னும் இறக்குறேன் பாருன்னு.
ஆக்சுவலாக என் கரியரில் நிறைய வாட்டி நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் நிறைய படங்களோட பார்ட் 2 இருந்திருக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது. எக்ஸாம்பிளுக்கு இன்டர்நெட்னாலே பார்ட் 2, அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டி பார்ட் 2, அதுக்கப்புறம் ராட்சசன் பார்ட் 2, அப்புறம் எஃப்ஐஆர் பார்ட் 2. எஃப்ஐஆர் மட்டும் தான் என் ப்ரொடக்ஷனில் இருந்த பார்ட் 2, பட் சில ரீசனால் அது இமிடியேட்டாக போக முடியல. ஸோ எல்லா பார்ட்டும் மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் கட்டா குஸ்திங்கிற ஒரு பார்ட் 2 பேசினதே கிடையாது, இருந்ததும் இல்லை. சரி. அப்புறம் செல்லா டைரக்டர் வந்து ஒரு நாள் ஒரு கதை சொல்லணும் சார் அப்படின்னு வந்தார். அப்போது வந்து கதை சொல்லும்போது அந்த கதை நல்லா இருந்தது. பட் திடீர்னு நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் என் கரியரில் பார்ட் 2 நடந்ததே கிடையாது, நம்ம ஏன் கட்டா குஸ்தி பார்ட் 2 பண்ணக்கூடாது அப்படின்னு. நானும் லைட்டாக யோசித்தேன் சார் அப்படின்னாரு. 2 பேர் பேச ஆரம்பித்தோம், என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பெர்ஸ்பெக்டிவ் காமிச்சிருக்கோமோ ஒரு மேன் உமன் ரிலேஷன்ஷிப்பில், இதில் அப்படியே உல்ட்டா இவர் வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆயிடுறாரு, அவங்க வந்து அந்த டிப்பிக்கல் நம்ம சொசைட்டியில் நினைக்கிறோம்ல மேன் ஆஃப் த ஃபேமிலி ஏர்னிங் மெம்பர், அவங்க ஏர்னிங் மெம்பர் ஆயிடுறாங்க. இப்படி ஒரு ரிவர்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த கதை, அப்படி தான் பேச ஆரம்பித்தோம். அன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் என்ன பண்ணலாங்கிறது. என்ன அந்த அரை மணி நேரத்தில் டிஸ்கஸ் பண்ணோமோ இன்றைக்கி அதுதான் படத்தோட கதை. ஸோ அப்படி தான் இந்த பார்ட் 2 ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஆர்கானிக்காக ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணும்போது எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. அண்ட் இன்னைக்கு அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட் 1ல் எப்படி ஒரு விஷயம் நீங்கள் இன்டர்வல் பிளாக்ல பார்த்தீங்களோ, இந்த பார்ட்டில் கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமர் கலந்து ஒரு கலகலப்பான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் இந்த படத்தில். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட யூஎஸ்பி. ஸோ பார்ட் 1ஓட இன்டர்வல், இங்கே பார்ட் 2ஓட கிளைமேக்ஸ். ஸோ இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறைய ஹீரோயின்ஸ் ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ எங்களை வந்து கிளாமர் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க, ஒழுங்காக கரெக்டாக கொடுக்க மாட்றாங்க, ஹீரோஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ரொம்ப செலக்டிவாக இருக்காங்க, ஹீரோயின் சப்ஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் யாருன்னா ரொம்ப ஒரு 15 இயர்ஸ் இங்கே 20 இயர்ஸாக இருந்து சீனியராக இருந்தவங்க கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கட்டா குஸ்தியில் ரொம்ப ஒரு மெயின் லீட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஹீரோவை தோல் மேலே தூக்கி படத்தை தோல் மேலே சுமக்கிற ஒரு ஹீரோயினாக பண்ணுறீங்க. ஸோ ஹவு டஸ் இட் ஃபீல்? எவ்வளோ பெருமையாக ஒரு சந்தோஷமாக இருக்குது? எனக்கு ஆக்சுவலி வெரி வெரி ஹாப்பி தட் ஐ காட் டு டூ கட்டா குஸ்தி. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நம்ம ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கோவிட்க்கு முன்னாடி ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி செல்ல சார் என்கிட்ட கதை சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த என்கொயரி வந்திருந்தேன். அந்த டைமில் இல்லை என்னால் இது ஏற்றுக்க முடியாது, ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்டிங். எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன் மட்டும்தான் அந்த டைமில் முடிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் முடிஞ்சு. ஸோ ஐ செட் இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் புல் இட் ஆஃப். அப்புறம் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபிலிம் நடக்கலை. ஏன்னா என் தலையில் அந்த ஃபிலிம் அந்த that opportunity was written for me. So somehow I got it. I'm very very happy. ஆனால் நான் நேற்றுக்கு நம்ம ஒரு இன்டர்வியூவில் இருக்கும்போது they asked me why should you watch Aishwarya, according to you why should people watch Katta Gusti 2? ஸோ நான் சொன்ன ஆன்சர் வாஸ் தட் என் ப்ரொடியூசருக்கு காசு கிடைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுத்த ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு அவருக்கு வெற்றி கிடையலைன்னா இந்த மாதிரி படம் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் அவர் எடுக்க மாட்டேன் அதுக்கப்புறம். அப்போ நஷ்டம் யாருக்கு? நம்ம ஆடியன்ஸுக்கு தான். அதனால ப்ளீஸ் வந்து கட்டா குஸ்தி 2 பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி இல்லையா இந்த மாதிரி. இது நான் கீர்த்தியோட கேரக்டர் மட்டும் இல்லை, இப்போ கீர்த்திக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னா இது வீராவோட செகண்ட் பார்ட்டு, அந்த மாதிரி தான் ஃபிலிமில் இருக்கும். ஸோ பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிஸ் வரணும், பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ் வரணும், என்ஜாயபிளாக ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம பார்க்க முடியணும். ஸோ யா, ஐ திங்க் ஐம் வெரி 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 லக்கி டு கெட் கட்டா குஸ்தி. ஸோ சமீபத்தில் கட்டா குஸ்தி 2 ட்ரெய்லர்லாம் வந்த பிறகு இந்த மீம் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. ஸோ பிளான் A, கெட் a 10 lakhs ஜாப் அண்ட் கெட் மேரிட். பிளான் B, மேரி a 10 lakhs per annum கேர்ள் அண்ட் பிகேம் a ஹவுஸ் ஹஸ்பண்ட். இல்லை இங்கே இருக்க பசங்க எவ்வளோ பேருக்கு ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆகணும்னு ஆசை? கை தூக்குங்க. நல்ல வேலை இருக்கு, பரவாயில்லையா? தெரியும்ல. அப்படியா? ஜாலியாக தான் இருக்கா? என்னோட ஃபேவரட் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறது தான். ஆனால் ஹவுஸ் ஹஸ்பண்டுங்கிற வேலை அதை விட நிற்காது. பட் சும்மா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு தெரிஞ்சு ஜுவாலா மாம் கிட்ட கேட்டதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில் இவர் எவ்வளோ வேலை பண்ணுவார் இல்லைன்னு. என் வீட்டில் நான் சுத்தமாக எந்த வேலையும் பார்க்கறது இல்ல. அதானே, படம் வந்துட்டா வேலை பார்க்குறாங்களே. சரி, என்னென்ன விஷயம் வந்து ரொம்ப கஷ்டம் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு வைஸ் வெர்சாவாக வச்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு 1 மினிட்க்கு இட்ஸ் கோயிங் டு பி டிபேட் செஷன் மாதிரி. ஸோ யூ கேன் சப்போர்ட் ஃபார் விமனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் சார், விமன் தான் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. யூ கேன் சப்போர்ட் ஃபார் மென். இல்லை நான் அந்த டிபேட்டில் வரல. நீங்கள் 2 பேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் ஈஸி கிடையாது. ஓகே, இப்போ உங்கள் வேலை உங்கள் சேரில் கஷ்டம், அவங்க வேலை அங்கே கேமரா பின்னாடி கஷ்டம், என் வேலை எனக்கு கஷ்டம்.
கஷ்டம் வந்து எந்த அளவுக்குங்கிறது மட்டும் மாறும் தவிர்த்து கஷ்டம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. எது இன்னொன்று ஐ மீன் ஒன்று கஷ்டம் இன்னொன்று ஈஸிங்கிறது சொல்லவே முடியாது. ஸோ அதனால நான் இந்த டிபேட்டுக்கு வரல. நான் எடுத்த உடனே சரண்டர் ஆயிடுவேன். எவ்ரி ஒர்க் இஸ் டிஃபிகல்ட்டுங்கிறது. அப்படியா? இல்ல நீங்க விமென்க்கு சப்போர்ட் பண்ணி டிபேட் பண்ணுங்க. ஆமா, நான் வந்து உமனுக்கு நான் வந்து மென்னுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறேன். மென் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேம் இந்த காலகட்டத்துல பசங்க. கரெக்ட் தான். இது டிபேட் எண்ட் ஆஃப் டிஸ்கஷன். Title sponsors GT Holidays, South India's #1 travel brand. Max Gold, cash for gold. Call 04445454545. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம். கார்த்திபுரம் 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Presents Vishnu Vishal and Aishwarya Lakshmi Fans Festival. Supported by the Chennai Silks. Let the celebrations begin. Mabel, South India's most celebrated women's wear brand. Powered by Darling. Darling AC திருவிழா. இந்தியாவிலே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. i5 Properties. i5 Housing and Properties. Think high, achieve high. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Vecura, Advanced Scientific Slimming, no pain, no surgery. இனி வெயிட் லாஸ் இன்னும் ஸ்மார்ட்டர். ஃபுட் பார்ட்னர் தொப்பி வாப்பா பிரியாணி.